வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தோம். கேண்டில் நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில், இது வந்து ஒரு சப்போர்ட் கிட்ட வந்து பிரிண்ட் ஆகலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். சில பேர் வந்து இது வந்து சப்போர்ட் தானே, இது சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் வந்து கிடையாது. ஒரிஜினல் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நியர்லி ஒரு 22,200 அந்துக்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான அல்லது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு இடம் வந்து இந்த இடம் வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து பெருசாக சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கன்சிடர் வந்து பண்ணலை. அதுக்காக தான் நான் வந்து சொன்னேன் இது வந்து ஒரு இன்பிட்வீன் கேப்பில் இருக்கிற சின்னதாக இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராடேல வந்து ஒர்க் ஆகும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இதெல்லாம் வந்து பெருசாக சப்போர்ட் மாதிரி வந்து ஒர்க்கை வந்து ஆகாது. அதே மாதிரி வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து கொடுத்துடாது. ஸோ அதுக்காக தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டெய்லி மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேண்டில் வந்து எப்படி வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, இதே மாதிரி ஒரு கேண்டில் இதுக்கு முன்னாடி எப்பயாவது வந்து பிரிண்ட் ஆகிருக்கா, ஸோ அப்படி பிரிண்ட் ஆகும்போது என்ன விதமான ரியாக்ஷன் மார்க்கெட்டில் வந்து இருந்திருக்குது, அப்போது அது வந்து சப்போர்ட் வந்து இல்லையா, இல்லை இன்பிட்வீன் கேப்பில் வந்து இருந்துச்சா, அது மாதிரி வந்து நம்ம வந்து டெய்லி மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் சில விஷயங்கள் கொஞ்சம் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி நம்ம வந்து செய்யணும். சிலர்லாம் வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சுது அப்படின்னா மறுபடியும் நாளைக்கு காலையில் ஒரு 9 மணிக்கு தான் வந்து சிஸ்டம் ஆன் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அப்படி இருந்தாலும் வேலைக்கு வந்து ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டெய்லி மார்க்கெட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டெய்லி கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்குது அப்படின்னா அதே மாதிரி டெய்லி கேண்டில் அதே மாதிரி எங்கேயாவது வந்து பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்னு வந்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு அந்த கேண்டில் பிரிண்ட் ஆனதுலேருந்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன்லாம் வந்து எப்படி இருக்குது, அல்லது நீங்கள் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் சார்ட்டுக்கு வந்து போங்க. அதே மாதிரி 50 மினிட் சார்ட்டுக்கு போங்க, 5 மினிட் சார்ட்டுக்கு வந்து போங்க. இப்படி வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமாக வந்து மாற்றி கொண்டு போயிட்டு அந்தந்த இடத்துல ப்ரைஸ் எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எப்படி ரியாக்ஷன் வந்து பண்ணியிருக்கு, எப்படி கேண்டில் வந்து இருக்குது, வால்யூம் வந்து எப்படி வந்து சப்போர்ட் வந்து பண்ணியிருக்கு, இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு 2 நாள் 3 நாள்லாம் வேலைக்கே ஆகாது. குறைந்தபட்சம் 10லேருந்து 15 வருஷத்துக்கு நீங்கள் வந்து இந்த நோட்ஸ்லாம் வந்து எடுக்கணும். எப்பா அவ்வளோலாம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த அளவுக்கெல்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பணம் சம்பாதிக்க முடியாது. நம்மளோட அல்டிமேட் எய்ம் வந்து மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறது தான். ஆனால் நீங்கள் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து பணம்லாம் வந்து கொடுக்காது. மாறாக உங்கள்கிட்ட இருந்து பணம் வந்து பிடிக்கும். மார்க்கெட் என்ன பண்ணும், உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கிக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பணம் சம்பாதிக்கிற அந்த விஷயத்தை கொஞ்சம் பின்னாடி எடுத்து வச்சுட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்கணும். கொஞ்சம் புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன அப்படின்னா, பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன வழி அப்படிங்கிறத நான் முதல்ல வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் முதல்ல நம்ம வந்து ஒரு பணம் போட்டு அதுக்கப்புறம் பணத்தை வந்து சம்பாதிக்கணும். இது கொஞ்சம் புரியுறது வந்து கஷ்டம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை வந்து கேளுங்க இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா சில விஷயங்கள் வந்து டைரெக்டாலாம் வந்து சொல்ல முடியாது, இன்டைரக்டாக தான் வந்து சொல்ல முடியும். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். ஸோ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து இப்படி தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட சைஸ் வந்து ஒரு 400 பாயிண்ட் இருக்குது. ஸோ அதிலேருந்து ஒரு 400 பாயிண்ட் நம்ம வந்து யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக ஒரு 400 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 23,350லேருந்து 23,400 இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு செல்லிங் ஏரியா. அதுவும் இல்லாமல் இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் வந்து அடித்து வச்சுருக்குறாங்க அப்படின்னு போன வீடியோ வந்து சொன்னோமா. இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு, மறுபடியும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் வந்து இருக்குது. அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பேரிஷ் கேண்டில் தான் இந்த இடத்துல நமக்கு வந்து பிரிண்ட் வந்து ஆயிருக்கு. இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நான் வந்து சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கிறவங்க வந்து புரிஞ்சுக்குங்க. இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தானே, இந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது கேண்டில் வந்து எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான். இந்த கேண்டில் பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த விக்கு அந்தளவுக்கு வந்து கன்சிடர் வந்து பண்ண தேவையில்லை. ஓவராலாக இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஒரு நெகட்டிவ் தான். ஆனால் இந்த இடத்துல இந்த க்ரீன் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல விக்கு வந்து எந்தளவுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த ஒரு 2-3 கேண்டிலெலாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் பெரும்பான்மையான ஒரு நெகட்டிவ் கேண்டில்ஸ்லாம் வந்து எப்படி வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள்.
விக் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளாக வந்து இருக்குது. கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெரிய பெரிய பேரிஷ் கேண்டிலே வந்து பிரிண்ட் ஆகுது. ஆனால் புல்லிஷ் கேண்டில்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாகவே வந்து நமக்கு தோணினாலும் அங்கே எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விக்கு தான் நமக்கு வந்து அதிகமாக வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்லர்ஸ் தான் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். பெருசாக பையர்ஸ்னால் வந்து தாக்கு பிடிக்க முடிய மாட்டேங்குது, என்னென்னவோ ட்ரை பண்ணுறாங்க ஆனாலும் வந்து தாக்கு பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த கேண்டிலே நமக்கு வந்து சொல்லுது. ஸோ இப்படிலாம் வந்து கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எந்த தைரியத்தில் நம்ம வந்து ஒரு பொசிஷனலாக நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் போவீங்க. ஸோ கேண்டில்ஸே முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துரும். எப்பா மார்க்கெட்டில் நான் வந்து நெகட்டிவ் தான் போயிட்டுருக்கேன், நான் பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கேன், பார்த்தெல்லாம் முடிவு பண்ணிக்க அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து வெறும் கண்ணாலே நம்மளால் வந்து பார்க்க முடியும். எந்த விதமான ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து வரையணுங்க அப்படிங்கிற எந்த விதமான அவசியமே வந்து கிடையாது. இருக்கிற இங்கே க்ரீன் கேண்டில் பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த ரெட் கேண்டில்ஸ் வந்து பாருங்கள். இதை பார்த்தங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும், ஓகே மார்க்கெட் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து வெறும் சும்மா அப்படி பார்த்தாலே போதும். நீங்கள் வந்து வெறும் அந்த பேட்டர்ன் ஏதாவது ஃபார்ம் ஆகிருக்குதா, இல்லை ட்ரெண்ட் லைன் வரைகிறது, சேனல் வரைகிறது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறது அப்படிலாம் எதுவுமே வந்து தேவையில்லை. கேண்டில்ஸை பார்த்தாவே போதும். அதுக்கப்புறம் இன்ட்ராடேக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இந்த கேண்டில்ஸுக்கு நம்ம வந்து வால்யூமோட சப்போர்ட் வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா அங்கே தான் நம்ம வந்து இந்த சேனலை கொண்டு வர்றது, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை கொண்டு வர்றது, வேறு ஏதாவது ஒரு பேட்டர்னை கொண்டு வர்றது, சப்போர்ட் ரென்சஸ் வந்து கொண்டு வர்றது, அதெல்லாம் வந்து அங்கே தான். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமாக நம்ம வந்து கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள், கன்ஃபார்மாக வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 22,950 இந்த ஏரியா நமக்கு வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ட்ராடேல வந்து ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. அதை வந்து உடச்சிட்டு கீழே வந்து ஒரு 22,800 பக்கம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 22,650 600 அதுதான் வந்து இமீடியட் சப்போர்ட்டாக வந்து இப்போதைக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து இருக்குது. அதையும் உடைச்சாங்க அப்படின்னா அகெயின் ஒரு 22,420 400 அதை நோக்கி வந்து நகர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 22,950 23,000 அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. மறுபடியும் ஒரு புல் பேக் கிடச்சி மறுபடியும் வந்து மேலே போகுது அப்படின்னா ஏற்கனவே இந்த இடத்துல செல்லிங் வந்து இருக்குது இல்லையா, அந்த செல்லிங் நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அப்போ அகெயின் ஒரு 23,350 23,400 அப்படிங்கிற மாதிரி வந்து மறுபடியும் வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த சேனல் வந்து இப்படி வந்து ஃபார்ம் ஆகிருக்குது, கன்ஃபார்மாக வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவ் தான், பயங்கரமாக வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கும் பர்சனலாக வந்து மெசேஜ் வந்து போட்டிருந்தாங்க. இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்லாம் கூட வந்து போட்டிருந்தாங்க. சரி ஓகே, எல்லோரும் இப்படி வந்து பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து அப்படி வந்து மார்க்கெட்டில் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரி இருந்தாலும் சரி ஓகே, சரி ஓகே, சந்தோஷம், சூப்பர், வெரி குட் அப்படின்ட்டு நான் வந்து அப்படியே சொல்லிட்டு அப்படியே வந்து ஆஃப் ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும், ஏடா இது மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவாக தான் ரியாக்ட் வந்து பண்ணியிருக்கு, இருந்தாலும் பெருசாக நம்மளால் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மூவ் ஆகலையே ஏன் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து தோணும். பிரச்சனை என்ன அப்படின்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு எல்லாருக்கும் எல்லாமே வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அப்படி தெரியும் போது இந்த விஷயத்தை நம்மளாலேயே வந்து கெஸ் பண்ண முடியுது அப்படின்னா பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் வந்து கெஸ் பண்ண மாட்டாங்களா? ஏன்னா இந்த பெரிய பெரிய ட்ரேடர்ஸோட வால்யூம் தான் நாம் வந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாம் வந்து அப்சர்வ் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி பிளான் பண்ணுறீங்களா, சரி ஓகே விடுங்க அப்புறம்ன்ட்டு என்ன பண்ணிடுவாங்க, சிம்பிளாக என்ன பண்ணி விட்ருவாங்க அப்படின்னா காலையும் வந்து செல் பண்ணி விட்ருவாங்க, புட்டையும் செல் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் பண்ணிட்டு கொண்டு போவாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து மூவ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு டென்ஷனுக்குள்ளே வந்து போயிடும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்டாக வந்து கீழே இறக்குவாங்க. இது எதுக்காக அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்குது அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்காக. ஸோ சைட் பை சைடில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து பை பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி நடக்கும்போது என்ன பண்ணுற ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து போகும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக ஒரு அப் ட்ரெண்டாக போயிட்டுருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மூவ் ஆகாது. ஆப்ஷன் ப்ரீமியம் மூவ் ஆகலை அப்படின்னாவே அந்த இடத்துல மொமெண்டம் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். ஸோ அப்படி மொமெண்டம் இல்லை அப்படிங்கிறதுக்குண்டான ரீசன் என்ன அப்படின்னா வால்யூம் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ரீசன். ஸோ வால்யூம் ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி தான் வந்து வடநாட்டில் வந்து ராமநவமி வந்து கொண்டாடுறாங்க.
ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பான்மையான ட்ரேட் எடுக்கிற குரூப் வந்து இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த ராமநவமியெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுற குரூப் தான். ஸோ அவங்க வந்து இதை வந்து பண்ணுறதுனால இன்றைக்கி பெருசாக வந்து மார்க்கெட்டில் வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து வால்யூம் வந்து இல்லை. ஸோ ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய பெரிய கைங்க. ஸோ அவங்கெல்லாம் உள்ளே வந்தால் தான் நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது வால்யூம் தான் மொமெண்டம் தான் ஆப்ஷன் ப்ரீமியம். ஸோ அதனால தான் இன்றைக்கெல்லாம் பெருசாக வந்து மார்க்கெட்டில் மூவ் வந்து இல்லை. இருந்தாலும் நேற்று நமக்கு வந்து ராமநவமி அப்படின்னு சொல்லி லீவ் வந்து விட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு மூவ் அப்படின்னு தெரிஞ்சாலும் இங்கே வந்து ப்ராஃபிட் பண்ணுறது எந்த அளவுக்கு வந்து கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அது ஏன் கஷ்டம் அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு வந்து வால்யூம் வந்து இல்லை, மொமெண்டம் இல்லை. அது இல்லாமல் அதுக்கு இதெல்லாம் வந்து எங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, ஆப்ஷன் ப்ரீமியத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். சரி, ஓகே. அப்போ மண்டே நமக்கு வந்து எப்படி ஓப்பன் ஆகலாம் அல்லது வந்து எந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த சேனல் படி தான் இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து ஓடிட்டுருக்குது. அப்போ இது வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன நடக்கலாம், மண்டே ஒரு 22,400 வரைக்கும் கூட வந்து கீழே இறங்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 22,450 கிட்ட. அப்போ ஒரு ஃபுல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு 22,400 கூட வந்து வச்சுக்கலாம். இது மினிமம் வந்து கீழே இறங்கலாம். அல்லது இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் வந்து கீழே இறங்கியிருக்கு இல்லையா, ஸோ இந்த லோவை வந்து மண்டே கட் பண்ணலை அப்படின்னா புல் பேக் கூட நமக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அப்படி என்ன நடக்கலாம், இந்த லோ கட் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் ஒரு புல் பேக் மாதிரி வந்து போகும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த சேனலோட ரெசன்ஸ் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அப்படியே மறுபடியும் இப்படி வந்து கீழே இறங்கும். ஸோ மண்டே இப்படியும் ஒரு சினாரியோ வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ என்ன, ஒரு நெகட்டிவான மூவ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி வந்து மூவ் ஆகிறது. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக 22,400 கிட்ட வந்து ஓப்பன் ஆகலாம். இதெல்லாம் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கிற சினாரியோ. அதே மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து சுற்றணும், இன்றைக்கி மாதிரி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து மார்க்கெட் எங்கேயுமே மூவ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மேலே கொண்டு போயிட்டு மறுபடியும் வந்து இப்படி வந்து கீழே இறக்கி விடுவாங்க. ஸோ இது வந்து இன்னொரு சினாரியோ வந்து இருக்கும். ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நமக்கு இந்த இடத்துலேருந்து இந்த இடம் போகணும் அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட் வந்து வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து மூவ் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டாக கூட வந்து இருக்கும். ஸோ அப்போ மோஸ்ட்லி மண்டே இந்த 2 சினாரியோக்குள்ளே தான் வந்து ஏதாவது ஒரு சினாரியோ வந்து ஒர்க் அவுட் ஆகலாம். அல்லது மண்டே வந்து இந்த ஒரு புல் பேக் மாதிரி கூட வந்து இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து போகலாம். அப்படி இல்லையா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கேப் அப் அங்கேருந்து செல்லிங் கூட வந்து நடக்கலாம். ஸோ இப்படியும் வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் பேட்டர்னில் நம்ம இந்த 50 மினிட் சார்ட் வந்து சொல்லியிருந்தோம். இந்த 50 மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு இந்த சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1,400 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஸோ இந்த லெவலில் இருந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கேப் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது. அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 800-900 பாயிண்ட் பக்கம் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் நமக்கு கிடச்சது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 பாயிண்ட் பக்கம் வந்து கிடச்சிருந்தது. ஒரு விஷயம் நல்லா வந்து புரிஞ்சுக்குங்க, ஒரு 500 பாயிண்ட் நமக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு 250 பாயிண்ட் வந்து கிடைச்சாலே வந்து போதும் அப்படின்ட்டு பேசாமல் நம்ம வந்து வெளியே வந்துடுறது பெட்டர். அதுக்கு மேலேயும் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணாமல் இல்லை 800 பாயிண்ட் வந்து கன்ஃபார்மாக வரும் அப்படின்ட்டு உக்காந்துட்ருக்கிறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னா அதில் வந்து பாதி அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வந்து நடந்துடும். அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக வந்து நடக்கிறதுக்கு நடந்துச்சு அப்படின்னா ஒரு போனஸ் தான் நமக்கு, இல்லை நல்லா சொல்ல வரல. ஆனால் அப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லா நேரமும் அப்படி வந்து நடக்கணும் அப்படின்ட்டு எந்த விதமான அவசியம் வந்து கிடையாது. ஸோ அதை வந்து ஒரு ட்ராப் ஏரியாவை கூட மாற்றிட்டு வந்து போயிடுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து இங்கே வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ஒரு அப்டேட் மாதிரி வந்து போனது ஒரு 500 பாயிண்ட் பக்கம் வந்து மூவ் ஆயிருந்தது. அதுக்கு மேலே வந்து பெருசாக வந்து மூவ் ஆகலை. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது 1 ஹவர் சார்ட்டில். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ட்ரேடிங் ஹவர்ஸில் பெருசாக வந்து கண்டுக்க மாட்டாங்க. மார்க்கெட் மேலே போகுது, மேலே போயிடும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்து போயிடுவாங்க. அழகாக அவங்களெல்லாம் ட்ராப் பண்ணிட்டு வந்து கீழே வந்து இறக்கி விட்டுறலாம். அதுதான் வந்து இப்போதைக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ ஒரு டார்கெட் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இப்போ வந்து ஒரு 1000 பாயிண்ட்டு இது வந்து மூவ் வந்து கொடுக்கும் அப்படின்னா 500 பாயிண்ட்டு தான் நீங்கள் வந்து உங்களோட டார்கெட்டை நீங்கள் வந்து வைக்கணும்.
அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது 1000 பாயிண்ட் இருக்கலாம். ஆனால் உங்களோட டார்கெட் அப்படிங்கிறது 500 பாயிண்ட் தான் வந்து இருக்கணும். அதுக்கு மேலே மூவ் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஆஃப் வந்து புக் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் வந்து ட்ரைல் வந்து பண்ணலாம். அப்படி தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். இல்லை நான் வந்து 1000 பாயிண்ட் நான் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன், 1000 பாயிண்ட் நான் வந்து பிடிக்காம விடமாட்டேன் அப்படின்னு உக்காந்துருக்கீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட இருந்து மார்க்கெட் வந்து 2000 பாயிண்ட்டை வந்து பிடிக்கும். அவ்வளோதான். அதுதான் மார்க்கெட்டோட பிஹேவியர். இந்த பிஹேவியரை வந்து உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதையும் பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 5 மினிட் சார்ட்டு. இந்த 5 மினிட் சார்ட்டில் நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணியிருந்தீங்க. 5 மினிட்ஸில் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குது, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குது, கரெக்டாக அப்படின்ட்டு. எனக்கு சந்தேகமாகவே இருந்துச்சு. இல்லையே, மார்க்கெட் வந்து பெருசாக இன்றைக்கி மூவ் ஆகல, ஒரு மாதிரி வந்து ஏதோ சரக்கடிச்ச மாதிரி தானே மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குது, எதுக்கு இவங்கெல்லாம் வந்து ட்ரையாங்கிள்ன்றாங்க அப்படின்னு பார்த்தேன். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த இதுமை இப்போ நான் வந்து எப்படி போட்டு வச்சுருக்கிறோனோ அப்படி தான் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து போட்டு வச்சு அணிங்க வந்து அமைச்சிருக்கீங்க. இதில் எங்கேயாவது ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்கிற அளவுக்கு எங்கேயாவது ஏதாவது இருக்குதா சொல்லுங்கள். உங்களோட மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இது ட்ரையாங்கிள் பேட்டர்னா அப்படின்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் மாதிரி வந்து கீழே வந்து இறங்கிருக்கு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சேனலுக்கு மாதிரி கூட வந்து வரலை. ஒருத்தர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சேனல் மாதிரி வந்து போட்டு வச்சுருந்தார். பேர் சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல ஒரு சேனல் மாதிரி போயிட்டுருக்கு சார் கரெக்டாக அப்படின்னாரு. கரெக்டு தாங்க, ஆனால் வந்து எனக்கு பெருசாக இது வந்து இல்லை, ஆனால் கரெக்டுன்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த இடத்துல இருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சேனல் மாதிரி கூட வந்து பெருசாக வந்து மூவ் ஆகலை. ஒரு ப்ராப்பரான ஒரு மூவ் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து இல்லை. ஆனால் மார்க்கெட் என்னமோ ஒரு டவுன் ட்ரெண்ட் தான், ஆனால் பெருசாக வந்து ப்ராப்பரான ஒரு மூவ் அப்படிங்கிறது வந்து இல்லை. ரீசன் மார்க்கெட்டில் பெருசாக வால்யூம் இல்லை. வால்யூம் இல்லாதனால அந்த மூவ் அப்படிங்கிறது நம்மளால் வந்து ஒன்றும் செய்ய முடியல, அவ்வளோதான். சில நாட்கள் காலையில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு. அதனால தான் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து என்னால் வந்து கெஸ் பண்ண முடியும். சரி ஓகே அப்படின்ட்டு நான் வந்து முடிவு எடுத்துகிட்டு நான் என்னோடய வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன். வேறு ஏதாவது ரிசர்ச் பண்ணுறது, வேறு ஏதாவது படிக்கிறது அப்படின்ட்டு நான் வந்து என்னோடய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடுவேன். மார்க்கெட்டில் சும்மா உட்காந்துட்டுலாம் வந்து இருக்க மாட்டேன். ஸோ மார்னிங் ஓப்பன் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கெஸ் வந்து பண்ணிடலாம், இன்றைக்கி வந்து மூவ் ஆகுது ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வந்துடலாம். ஸோ இது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்லாம் வந்து கிடையாது. இது மாதிரிலாம் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் வந்து ட்ரை வந்து பண்ணாதீங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் இந்த 23,250 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,100 வரைக்கும் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 23,190 ஓப்பன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கேண்டலே பார்த்திங்க அப்படின்னா 23,50 வரைக்கும் வந்துட்டாங்க. அந்த இடத்துல இருந்து காலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறக்கி கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 22,830 ரேஞ்ச் வரைக்கும் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ பெருசாக இன்றைக்கி வந்து யாராலுக்கும் வந்து அந்தளவுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி வந்து இல்லை. பெருசாக அப்படின்னா வெறும் ஒரு 5 பாயிண்ட்டு 10 பாயிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. ஆனால் க்ளோசிங் டைமில் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் வந்து பயங்கரமாக வந்து பில்டப் வந்து ஆயிருக்கு. அதாவது வால்யூம் வந்து அக்யூமுலேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் வந்து மெசேஜ் போட்டிருந்தார், சார் அங்கேயோ வந்து வால்யூம் ரொம்ப ட்ரை ஆகிட்டுருக்கு, வால்யூம் வந்து அக்யூமுலேஷன் வந்து போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு மெசேஜ் வந்து போட்டிருந்தார். அவர் கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கிறாரு. பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங்கில் இந்த அளவுக்கு பயங்கரமான வால்யூம் வந்து மூவ் ஆயிருக்கு பாருங்கள். ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 22,950 23,000 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 22,750 வந்துருக்கலாம். 22,750 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 22,650 22,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 22,950 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,100 வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு மூவ் வந்து இருக்குது. அது டவுன் சைட் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 22,400 வரைக்குமே கூட வந்து மூவ் ஆகலாம். அல்லது ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து போச்சு அப்படின்னா ஒரு 23, 200, 250 அதை நோக்கி வந்து நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் அப்படிங்கிறது வந்து விளக்கெண்ணெயை ஊட்டி தேடுற அளவுக்கு தான் வந்து இருக்குது. பாருங்கள் இந்த இடத்துல சுத்தமாக வால்யூம் அப்படிங்கிறது சுத்தமாக ஒன்றுமே வந்து இல்லை. க்ளோசிங் மட்டும் வந்து வால்யூம் வந்து பில்டப் வந்து பண்ணி விட்ருக்காங்க. அது எந்த பக்கம் போக போகுதுன்னு மண்டையே தெரியல. இது 2 நாள் வந்து கேப் வேறு இருக்குது. அந்த கேப்புக்குள்ளே வந்து யார் என்னென்ன வந்து அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கு உண்டான ஒரு ரியாக்ஷன் வந்து மண்டே மார்க்கெட்டில் வந்து இருக்கும். சரி பார்த்துக்கலாம். ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 52,600 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு
52,100 வந்திருக்கலாம். 52,100 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 51,800 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 52,900 நமக்கு வந்து 51,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 53,000 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 74,200 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 73,400 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 73,400 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 72,900 வரைக்கும் மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 74,300 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 74,800 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஸோ 12,750 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 12,650 12,600 வரைக்கும் வந்து வரலாம்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக வந்து காலையில் ஃபஸ்ட்டு கேண்டே அந்த இடத்துல வந்துட்டாங்க. மறுபடியும் கொஞ்சம் கீழே இறங்கி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் மாதிரி போயிட்டு அந்த இடத்துல வந்து செல்லிங் வந்து போட்டுருக்குறாங்க. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா ஒரு 12,600 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 12,450 இருக்கலாம். 12,450 ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு 12,350 12,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு டவுன் சைடு வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 12,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 12,750 12,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ஒரு ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.